இன்னைக்கு வந்து எங்கள் உற்சவ்னு breast cancer அஃபெக்ட் ஆன பேஷண்ட்ஸ் ரிகவரி ஆனதுக்கப்புறம் ஒரு சப்போர்ட் குரூப் அமைச்சு அவங்க இன்னொரு பேஷண்ட் புதுசாக டயக்னோஸ் ஆகி அது வந்து அவங்க அந்த பிரச்சனையை ஃபேஸ் பண்ணும்போது எப்படி அவங்களுக்கு கை கொடுத்து தூக்கி கொடுத்து உதவி அதுக்கப்புறம் அவங்களோட ரிகவரி ப்ராசஸில் என்ன அசிஸ்ட் பண்ணுறாங்களோ அது ஒரு ஸ்ட்ராங் சப்போர்ட் குரூப் மாதிரி வச்சுருக்கோம். சென்னை பிரெஸ்ட் சென்டரில் ஷரணான்னு ஒரு ட்ரஸ்ட் நடத்தி அந்த ஆர்கனைசேஷன் மூலமாக வாலண்டியர்ஸ், ஸோ இவங்களே ஒரு ஸ்டேஜில் 10 வருஷம் முன்னாடியோ 5 வருஷம் முன்னாடியோ 15 வருஷம் முன்னாடியோ ஃபேஸ் பண்ணியிருப்பாங்க. அவங்க ஃபேஸ் பண்ணி ரெக்கவர் ஆகிட்டு நான் நல்லா இருக்கேன் பாரு நீயும் நல்லா வந்துடுவ அப்படின்னு சொல்லி ஹேண்ட் ஹோல்ட் பண்ணுறது, ப்ளஸ் அது மாத்திரம் இல்லாமல் அவங்க கற்றுக்கிட்டதெல்லாம் அவங்களுக்கு சொல்லி தர்றதுக்கு தான் இந்த ப்ரோக்ராம் நடத்துகிறாங்க. அதில் வருஷத்துக்கு ஒரு தரம் பெருசாக இந்த மாதிரி எங்கள் உற்சவ்னு நம்ம செலிப்ரேட் பண்ணணும் அப்படிங்கிறதுக்கு பண்ணும்போது ஒவ்வொரு தடவையும் யூனிக்காக கொஞ்சம் டாபிக்ஸ் எடுத்து டிஸ்கஸ் பண்ணுவோம். அதில் இந்த தரம் வந்து டாக்டர் ஷீலா நம்பியார் லைஃப் ஸ்டைல் மாடிஃபிகேஷன் பற்றி எல்லாருக்குமே தெரியறது. சும்மா பேஷண்ட் வந்து டேபிளில் உட்காந்து டயக்னோசிஸ் சொல்லும்போது ஃபஸ்ட்டு கேள்வி என்ன கேட்பாங்க, எல்லாம் சொல்லி முடிச்சு வெளில போகும்போது என்ன டயட் கொடுக்கலாம் டாக்டர்னு. ஸோ சம்வேர் நம்ம மைண்டில் வந்து டயட்டு ஃபுட்டுக்கும் வியாதிக்கும் சம்மந்தப்படுத்துகிறோம். வியாதி காரணமாகறதுக்கும் சரி வியாதிக்கு வைத்தியமும் சரி ஃபுட்டை சம்மந்தப்படுத்துகிறோம். ஸோ அதில் நிறைய அது ஃபுட்டு எக்ஸசைஸ் அது ஸ்லீப்பு ரெஸ்ட்டு ஸ்ட்ரெஸ் எல்லாம் ரொம்ப இம்பார்ட்டண்ட். அதை பற்றி நிறைய எடுத்து சொல்கிறதுக்கு அவங்க வந்திருக்காங்க. அப்புறம் கேன்சர்னாலே என்ன வியாதினாலே இன்றைக்கி எல்லாமே எக்ஸ்பென்சிவ். ஸோ நிறைய வந்து அதுக்கு வந்து செலவு செய்யறதுக்கு நிறைய பேர் கஷ்டப்படுறாங்க. அதில் இன்சூரன்ஸ் இஸ் அ வெரி இம்பார்ட்டண்ட் ஆஸ்பெக்ட். அதில் நிறைய வந்து டிஃபிகல்ட்டிஸ் இருக்குது, அந்த சேலஞ்சஸ் இருக்குது. அதை பற்றியெல்லாம் அட்ரெஸ் பண்ணினாங்க காலையில் டாக்டர் பிரகாஷ் இஸ் அ சர்ஜன் ஹூ மூவ்ட் இன் டு ஹெல்த் இண்டஸ்ட்ரி, டிஃப்ரெண்ட் பொசிஷன்ஸில் ஹெல்த் இண்டஸ்ட்ரியில் இன்சூரன்ஸ் செக்டரில் ஒர்க் பண்ணியிருக்கார். அவரோட எக்ஸ்பர்டைஸை ஹி ஷேர்ட் வித் ஆர் பேஷண்ட்ஸ். அப்புறம் டாக்டர் வெங்கட் Ramakrishnan இஸ் அ பிளாஸ்டிக் அண்ட் ரீகன்ஸ்ட்ரக்டிவ் சர்ஜன். வி ஆல் ஒர்க் டுகெதர். ஹீ இஸ் அ ட்ரஸ்டி ஆஃப் ஷரணா ஆல்சோ. அவர் வந்து எப்படி வந்து இப்போ நிறைய சுச்சுவேஷன்ஸில் மார்பகத்தை முழுக்க எடுக்க வேண்டி வந்துடுது. அப்படி எடுத்த அப்புறம் அது ஒரு குறைபாட்டோடு அவங்க வந்து இருக்கிறத வந்து அதை எப்படி முழுமைப்படுத்துறது, அதை எப்படி ரீபில்ட் பண்ணி மறு உருவாக்கம் பண்ணுறது, ரீகன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணுறது அப்படிங்கிறதுல அவர் எக்ஸ்பர்ட். அதை பற்றியும் அவர் பேசினார். அப்புறம் நம்மளோட கூட டாக்டர் ரோஜா குருமூர்த்தின்னு இருக்காங்க. அவங்க தான் ஷரணா ட்ரஸ்ட்டில் இருக்க வாலண்டியர் சப்போர்ட் குரூப்பில் லீட் பண்ணுறாங்க. நிறைய பேஷண்ட் ரிலேட்டட் ப்ரோக்ராம்ஸ், யோக நித்ரா, யோகா, naturopathy way of lifestyle, அப்புறம் being mindful about whatever you do, anger issues, pranayama, இதெல்லாம் வந்து ஒரு ஒர்க் ஷாப் மாதிரி. அது நாங்கள் பேர் வச்சுருக்கோம் ஹக்குனா மட்டாட்டான்னு. ஒரு 6 மணி நேரம் ப்ரோக்ராம். எவ்ரி பிரெஸ்ட் கேன்சர் பேஷண்ட் ஹூஸ் ட்ரீட்டட், அவங்களுக்கு ட்ரீட்மெண்ட்லாம் முடிஞ்சே கொஞ்சம் ரெக்கவர் ஆனதுக்கப்புறம் கூப்பிட்டு வச்சு அடுத்த ஸ்டேஜ் ஆஃப் லைஃப்க்கு அவங்களுக்கு கை கொடுக்கறதுக்கு இந்த ப்ரோக்ராம் நடத்துறது அவங்க பண்ணுறாங்க. ஸோ அதெல்லாம் வந்து உங்களுக்கு என்ன டவுட்ஸ் இருந்தாலும் அவங்க அதை அட்ரெஸ் பண்ணுவாங்க, சொல்லுவாங்க. I'll speak in English. Yeah. So what I would like to say to patients, cancer survivors and patients who want to prevent cancer is that while our medical treatment has improved in leaps and bounds and we have amazing treatment to cure cancer, there are ways in which patients can take their health into their own hands, be empowered to be able to lead healthier lives even after the cancer diagnosis and treatment. So there are many things that they can do, including, like Dr. Selvi said, diet. Exercise is extremely important, and we will talk about exercise and the kinds of exercise. Other things that we didn't think would affect cancer will be things like stress management and the importance of social connections. So this support group that Dr. Selvi started, I can't express how important social connections are for recovery. We didn't think it was so important. We felt that it would be okay to just treat with medicines and then they get cured. But the importance of social connections cannot be reiterated.
Then of course you have your addictions, you have sleep management. These are all things that patients can take into their own hands. So in addition to treatment for cancer, if the patients are able to implement what we call as the 6 pillars of lifestyle medicine, they will definitely have better recovery and a better life going forward. So ideally it should be prevention, where they start this as early in their life as possible, implementing the 6 pillars of lifestyle medicine. But even if they do get cancer, there is a way in which they can lead cancer-free lives going forward. So we must all understand that all of us have cancer cells in our body. It's just that it is not manifested. And the reason it gets manifested is poor lifestyle. So if we can address that root cause, which is lifestyle, we can actually prevent a large proportion of cancer, which is becoming more and more prevalent in our country. And we know that other chronic diseases like diabetes, PCOD, all of these things also will the precursors are these problems which are diagnosed much earlier. And we don't think much of it. We think we can take tablets and become okay. But the tablets are only for symptomatic management. We need to get to the root cause by taking our health into our own hands. I wish patients would be more empowered to do that. That is my objective today. Explain the 6 pillars of lifestyle. Well, we have the 6 basic pillars, which is nutrition, exercise, sleep, stress, relationships, and addictions. We are adding meaning and purpose also to as a 7th pillar, which actually comes into relationships, but meaning and purpose and spirituality is also being added as the 7th pillar. But these are the 6 main pillars of lifestyle medicine. And we have see, in India, everybody wants to be an expert. Everyone wants to talk about this is the best diet, this is the exercise. But we have specific protocols based on evidence. What is the best evidence to get a healthier lifestyle, to prevent many problems, not just cancer, osteoporosis, menopausal symptoms, sarcopenia, all these problems, diabetes, other chronic diseases. We have very specific protocols in place, which is what we are trying to propagate to the lay public. Insurance. Sorry? Insurance. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நீங்கள்லாம் வந்து இது ரொம்ப ஒரு புனிதமான காரியம். அவங்க டாக்டர் செல்வி ராதாகிருஷ்ணா வந்து கேன்சர் பேஷண்ட்டுக்கு ஒரு அவேர்னஸ் உருவாக்கி எர்லியராக டயக்னோஸ் பண்ணி அவங்களுக்கு ட்ரீட்மெண்ட்டும் கொடுத்து அவங்க ட்ரீட்மெண்ட்டுக்கு அப்புறம் சராசரி நார்மல் வாழ்க்கையை வாழறதுக்கு உண்டான விதிமுறைகளை செய்கிறதுக்கு அவங்க எடுத்துக்கிட்ட ஒரு புனிதமான முயற்சி இது. அதுக்கு வந்து நீங்கள்லாம் வந்து நேரில் வந்து ஆதரவு கொடுத்ததுக்கு பர்சனலாக ஐ ஹேவ் டு தேங்க் யூ ஆல் ஃபார் யுவர் ப்ரெசன்ஸ். ஸோ இந்த அவங்க சொன்ன செய்தி வந்து இன்சூரன்ஸ் துறையில் நான் பார்க்கணுன்னா ஒரு புனிதமான செய்தி, ஒரு புரட்சிகரமான செய்தி 2 சொல்லியிருக்காங்க. ஒன்று வந்து கேன்சரை ஆரம்ப காலத்திலேயே கண்டுபிடிச்சிடலாம், ஆரம்ப கட்டத்திலேயே கேன்சரை கண்டுபிடிச்சிடலாம், கேன்சருக்கு ஆரம்ப கட்டத்திலே வைத்தியம் பண்ணி கிட்டத்தட்ட அந்த நோயிலிருந்து அவங்கள சரிப்படுத்திடலாம். அப்படி சரிப்படுத்தும் பொழுது அந்த கேன்சர் இன்றைக்கி இந்தியாவில் 40லேருந்து 50 வயசுக்குள்ளே இருக்கிறவங்களுக்கு அதிகமாக வருது. அதுக்கப்புறம் அவங்க 20-30 வருஷம் வாழக்கூடிய வாய்ப்பு இருக்குது. அந்த வாய்ப்பில் அவங்கள ஒரு கேன்சர் பேஷண்ட்டுன்னு சொல்லி நம்ம உரம் கட்டாமல் அவங்களையும் சராசரி மனுஷனா இப்போ நார்மலாக ஒரு 40-50 இயர்ஸ் பர்சனுக்கு எப்படி இன்சூரன்ஸ் கவர் கொடுப்போமோ அதே மாதிரி அந்த பேஷண்ட்டுக்கும் கொடுக்கணும். ஏன்னா அவங்கள எர்லி ஸ்டேஜ்லேயே கண்டுபிடிச்சி அவங்கள குணப்படுத்தியாச்சு. அவங்கள புறக்கணிக்காதீங்க. ஸோ காப்பீட்டுத் துறையில் முன் வந்து அவங்களுக்கும் காப்பீடு கொடுக்கணும். அவங்களுக்கு ஒரு ஃப்ராக்சரே வருது, ஒரு பேண்டமிக் வருது, ஒரு ஃபீவர் வருது, அவங்கள ஒரு கேன்சர் பேஷண்ட்றதால அவங்களுக்கு இன்சூரன்ஸ் கவரேஜ் கிடைக்காம போயிடுது. அது மாதிரி ஒரு புறக்கணிக்கிறது அந்த காலத்தில் கரெக்டாக இருந்திருக்கலாம், 20 வருஷம் முன்னாடி. இன்றைக்கி விஞ்ஞானம் வளர்ந்துடுது, எர்லியராக டயக்னோஸ் பண்ணி சக்ஸஸ்ஃபுல்லாக ட்ரீட் பண்ணுறோம் அப்படின்றத அவங்க ஒரு எடுத்துக்காட்டாக அவங்க ஒரு சென்டரை நடத்தி இன்றைக்கி பெரிய பெரிய மருத்துவமனையிலே எப்படி வந்து ஒரு மாடர்ன் அட்வான்ஸ்மெண்ட்ஸோட பிரஸ்ட் கேன்சரை ட்ரீட் பண்ணுறாங்களோ அதே முயற்சியை, அதே அவுட்கம்மை, அதே சக்ஸஸ் ரேட்டை அவங்களுடைய தனிப்பட்ட சென்டரில் வித்தவுட் எனி காம்ப்ரமைஸ் ஷீ இஸ் ஏபிள் டு ஆஃபர். அதனால் இன்சூரன்ஸ் கம்பெனிங்க வி ஆர் ரெகக்னைசிங் த குட் சர்வீசஸ். ஒரு தனிப்பட்ட நபர் டாக்டர் ஒரு பெரிய பெரிய மருத்துவமனையில் கொடுக்க வேண்டிய அதே சிகிச்சையை அவங்களோட தனிப்பட்ட குழுவை வச்சு அவங்க அதை கொடுத்து அந்த அளவுக்கு வந்து ஒரு சக்ஸஸை காட்ட முடியும் அப்படின்ற ஒரு சூழ்நிலையில் கண்டிப்பாக இன்சூரன்ஸ் முன்னுக்கு வந்து அந்த பேஷண்ட்ஸுக்கு இன்சூரன்ஸ் கவர் கொடுக்கணும் அப்படின்றது அவங்களுடைய கருத்து.
இப்போ என்னோட பேசினவங்க வந்து அவங்க முழுசாக இங்கிலீஷ்லேயே பேசினாங்க. உங்களுடைய ஒரு இதுக்காக அவங்க அதான் சொன்னேன், அது ஒரு டாக்டர் செல்வி ராதாகிருஷ்ணா சொன்னது ஒரு புனிதமான உரை. ஆனால் நம்பியார் டாக்டர் ஷீலா நம்பியார் சொன்னது ஒரு புரட்சிகரமான செய்தி. அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, இந்தியாவில் கேன்சர் அதிகமாக வந்துட்டுருக்கு, சக்கரை வியாதி அதிகமாக இருக்குது, பிபி அதிகமாக இருக்குன்ற செய்திகளை தான் நம்ம அடிக்கடி படிக்கிறோம். ஆனால் ஏன் வருது என்ன வருதுன்னும் போது அவங்க என்ன சொல்கிறாங்க, உடற்பயிற்சி, உணவு, தூக்கம், நம்ம சாப்பிட்ற இது, நம்ம இப்போ பழகிறது, நட்பு, அன்பு பரிமாறுறது, இந்த மாதிரியான லைஃப் ஸ்டைல் மாடிஃபிகேஷன் மூலமாக சக்கரை வியாதி பிபியை மட்டும் குறைக்க முடியாது, கேன்சர் வரக்கூடிய பாசிபிலிட்டியும் குறைக்கலாம் அப்படின்ற ஒரு செய்தியை வந்து ஒரு புரட்சிகரமாக முன் வச்சுருக்காங்க. அது புதுசு இல்லை. நான் லண்டனில் படிச்சுட்டு நான் அங்கே வந்து நிறைய இது அட்டென்ட் பண்ணும்போது அங்கேயும் ஃபுட் ஆஸ் எ ப்ரிஸ்கிரிப்ஷன், லைஃப் ஸ்டைல் மாடிஃபிகேஷன் ஆஸ் எ ட்ரீட்மெண்ட், ஆஸ் எ ப்ரிவென்ஷன். நமக்கு இருக்கிற ஒரு மென்டல் ஹெல்த் காரணமாக தான் இன்றைக்கி நிறைய கண்டுபிடிக்க முடியாத ஒரு நோய்கள், ஆட்டோ இம்யூன் டிசீசஸ், இதுக்கெல்லாம் காரணம் மென்டல் ஹெல்த். அது எப்படி நம்ம அட்ரஸ் பண்ண போகிறோம், ஹவு டு மேக் லைஃப் ஸ்டைல் மாடிஃபிகேஷன் ஏ பார்ட் ஆஃப் அவர் லிவிங் அப்படின்ற ஒரு புரட்சிகரமான செய்தியை சொல்லியிருக்காங்க. சார் வந்து என் பக்கத்தில் இருக்கிறவர் வந்து லண்டனில் ரொம்ப வருஷம் வேலை செஞ்சு பிரெஸ்ட் ரீகன்ஸ்ட்ரக்ஷன் அப்படின்ற ஒரு துறை. அந்த துறை என்னென்னா, மார்பகத்தை எடுத்த பிறகு அந்த நோயை நம்ம எடுத்துட்டோம், ஆனால் அந்த பெண்ணை சராசரி பெண்மணியாக திருப்பி கொண்டு வருமா சமுதாயத்துக்கு அப்படின்னும் போது ஒரு பெரிய கேள்விக்குறியாக இருக்குது. ஏன்னா ஒரு மார்பக உருவை எடுத்துட்டா அதுக்கப்புறம் அது இல்லாமல் இருக்கும்பொழுது அவங்கள கண்ணாடியில் பார்க்கும்போது அவங்களுக்கு எப்படிப்பட்ட ஒரு மனத்தாக்குதல் இருக்குன்றதை நம்ம புரிஞ்சுக்கிறோம். அது இல்லாமல் இருக்கிறதுக்கு லண்டனில் பல வருஷமாக நடந்துகிட்டு இருக்கிற பிரெஸ்ட் ரீகன்ஸ்ட்ரக்ஷன், அதை அந்த விதிமுறையோட எந்த ஒரு காம்ப்ரமைஸும் இல்லாமல் இன்றைக்கி உலக ரீதியாக பெஸ்ட்டாக எப்படி அதை ரீகன்ஸ்ட்ரக்ட் பண்ணி அந்த பேஷண்ட் டிஸ்சார்ஜ் ஆகி வீட்டுக்கு போகும்போது என்னோட நோயை எடுத்துட்டாங்க, ஆனால் என்னோட மார்பகம் திருப்பி வந்துடுது. ஏன்னா என் உடம்புல இருந்து மற்ற இடத்துல இருக்கிற கொழுப்பை அது கொண்டு வந்து அந்த ரத்த ஓட்டத்தோடு கொண்டு வந்து அந்த இடத்துல வச்சு அந்த மார்பகத்தை உருவாக்கிட்டாங்க மருத்துவர்கள் அப்படின்ற ஒரு புரட்சிகரமான பிரெஸ்ட் ரீகன்ஸ்ட்ரக்ஷன் சர்ஜரி அப்படின்ற ஆக்டிவிட்டியை பண்ணிட்டு இருக்காரு. வித்தவுட் டேக்கிங் மச் டைம் ஐ வில் ஆஸ்க் ஹிம் டு எக்ஸ்பிளைன். உங்களுக்கு தமிழில் வேணும்னா அவர் பேசின பிறகு நான் சொல்கிறேன். சார், very good question. First of all, it is not a deformity. That is the mindset which நான் கூட ஒரு 20 வருஷமாக மருத்துவராக இருந்திருக்கேன், 15 வருஷமாக இன்சூரன்ஸ் இருந்திருக்கேன். 15 வருஷம் முன்னாடி கேன்சர்னால் ஒரு பெரிய நோய், ஒரு டிஃபார்மிட்டி, அதுக்கப்புறம் அவங்க வாழ்கிறது கஷ்டம், அவங்களுக்கு கவர் கொடுக்க முடியாது அப்படின்ற ஒரு மெடிக்கல் நாலேஜ் தான் எனக்கு இருந்தது. ஆனால் இன்னைக்கு the things are changing. That is why I am telling you, modern medicine is advancing, awareness is increasing, people are diagnosed at a very early age. After a proper treatment, they should be considered as a normal candidate, and the health insurance company should come forward and give a cover. I have a good suggestion which I can offer with Dr. Selvi Radhakrishna. We can make one company to come forward. Courage is not in knowing the path but taking the first step. If one company can come forward and offer a cover to a set of people, and we can prove that it is not going to be loss making for them. ஏன்னா இன்சூரன்ஸ் இதில் நிறைய ரெஸ்ட்டை வந்துருமோ, எனக்கு நான் 1 கோடி பணம் வாங்கி 2 கோடி செலவு பண்ண வேண்டிய ஒரு சூழ்நிலை வந்துருமோன்ற ஒரு பயத்தில், தவறான அச்சத்தில் இருக்காங்க. அதை தெளிவுபடுத்தி கண்டிப்பாக இந்த மாதிரி பேஷண்ட்ஸுக்கு ட்ரீட் பண்ணலாம், அவங்களுக்கு பொருளாதார உதவியாக அது பெரிய ஒரு துணையாக இருக்கும். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இன்சூரன்ஸ் இருக்குன்னாலே அந்த ஒரு தைரியத்திலேயே பாதி நோய் வராமல் போயிடும். எனக்கு என்ன ஆக போகுது, ஏற்கனவே நான் இவ்வளோ செலவு பண்ணி கடன் வாங்கி இந்த ஆப்ரேஷன் பண்ணிட்டேன், இனிமேல் எனக்கு ஒரு பிரச்சனை, எனக்கு ஒரு ஃப்ராக்சர் ஆச்சு, எனக்கு ஒரு ஹார்ட் அட்டாக் வந்ததுன்னா எனக்கு வந்து இப்போ எதுவும் கிடைக்காம போயிடுமே அப்படின்ற பயத்திலேயே அவங்களுக்கு நோய் வரலாம். அவங்களுக்கு அந்த ஃபைனான்ஷியல் பாதுகாப்பு இருக்குது அப்படின்ற கான்ஃபிடென்ஸ் வந்தாலே பாதி நோய் வராமல் போயிடும். அதனால் கண்டிப்பாக வந்து இட் இஸ் பாசிபிள். அதை ஒரு உதாரணமாக, ஒரு எடுத்துக்காட்டாக அவங்களுடைய அறக்கட்டளையோடு சேர்ந்து நாங்கள் ஒரு குரூப் ஆஃப் பேஷண்ட்ஸுக்கு அந்த இன்சூரன்ஸ் கவரை கொடுத்து அதை சக்ஸஸ்ஃபுல்லாக ஆக்க போகிறோம். அதுக்கு என்ன வேணாலும் அந்த என்ன விதமான ஒரு புரிதல், தெளிவு இன்சூரன்ஸ் கம்பெனிக்கு தேவையோ அதை அவங்களோட உட்கார்ந்து அதை கொடுத்து அதை ப்ராக்டிக்கலாக காட்டி அந்த ஃபஸ்ட்டு எக்ஸாம்பிள் வச்சு இன் த கமிங் இயர்ஸ் health insurance is going to be made available for people who are surviving successfully from a breast cancer treatment. அப்படின்றதை you can note the date, it is going to happen, and this is the first day we are sowing the seed for that. So what is the present scenario breast reconstruction, sir? What is the present scenario? Present scenario in the West is very different from India. இப்போ மார்பக புற்றுநோய் வந்து மார்பகத்தை எடுத்துட்டாங்கன்னா சாதாரணமாக இந்தியாவில் அது ரீகன்ஸ்ட்ரக்ஷன்னு மார்பக சீரமைப்பு சிகிச்சை
அது வந்து ரொம்ப கம்மியாக தான் நடக்குது. இப்போ வெஸ்டர்ன் கண்ட்ரீஸ்லாம் 70% பண்ணாங்கன்னா இங்கே வந்து 0.5% கூட பண்ணுறதில்ல. இப்போது அதுக்கான விழிப்புணர்ச்சி ஏற்படுத்துறதுக்கு தான் இன்றைக்கி பேசினது. அந்த விழிப்புணர்ச்சி வந்து ஒரே நாளில் வந்துடாது. இது வந்து சொசைட்டியில் எல்லாரும் அதை வந்து ஒரு காஸ்மெட்டிக் சர்ஜரின்னு கருதாமல் அதை வந்து ஒரு டிஃபார்மிட்டி, ஒரு ஊனம், அதை வந்து சரி பண்ணணும். அதை வந்து கேன்சர் மட்டும் எடுத்தது பத்தாது, அந்த லேடிக்கு வந்து பின்னால் நார்மலான லைஃப் ஸ்டைல், இப்போ லைஃப் ஸ்டைல் பற்றி பேசுகிறோம், லைஃப் மட்டும் இல்லை லைஃப் ஸ்டைல், அது நார்மலான லைஃப் ஸ்டைல் அவங்க இருக்கணுங்கிறதுக்காக தான் பண்ணுறது. அதை இப்போ வந்து சாதாரணமாக அந்த பேஷண்ட்டோட இன்னொரு பகுதியிலேருந்து கொழுப்பு எடுத்து வச்சு அந்த ஐயா சொன்ன மாதிரி அந்த இரத்த குழாயெல்லாம் இணைச்சு இரத்த ஓட்டத்தோட ஒரே ஆப்ரேஷனில் பண்ணிடுறது. அது மார்பகம் எடுத்த ஆப்ரேஷன்லேயே அதை சீரமைப்பு பண்ணுறது. அதுதான் இப்போது all breast cancers lead to reconstruction or something? All breast cancer do not lead to mastectomy. மார்பகத்தை எல்லா breast cancerலையும் எடுக்க தேவையில்லை. சின்ன breast cancer-ஆக இருந்தால், ஏர்லி breast cancer-ஆக இருந்தால் அந்த கேன்சரை மட்டும் எடுத்துட்டு ரேடியோ தெரப்பி கொடுக்கலாம். ஆனால் 30% breast cancer-ல வந்து மார்பகத்தை எடுக்க வேண்டியது வரும். அந்த நேரத்தில் தான் சீரமைப்பு. சார் உங்கள் ப்ரெசன்டேஷனில் கீழே 40 to 50 வந்து இந்தியாவில் வந்து அஃபெக்ட் ஆகிறாங்க breast cancer. வெஸ்டர்ன் வேர்ல்டில் வந்து 50 to 60. வாட் இஸ் ரீசன் ஃபார்? அது வந்து டாக்டர் செல்வி தான் சொல்லணும். 2 reasons. நம்ம பாப்புலேஷன் பிரமிட் பார்த்தீங்கன்னா, இப்போ நம்ம லைஃப் எக்ஸ்பெக்டன்சி அந்த பாப்புலேஷன் பிரமிட்னு சொல்லுவோம். அந்த எந்தெந்த ஏஜ் குரூப்பில் யார் எவ்வளோ பாப்புலேஷன் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, அந்த 20 to 50 வந்து வைடராக இருக்கும், நிறையா இருப்போம். நம்ம லைஃப் எக்ஸ்பெக்டன்சி இஸ் லெஸ்ஸர் தேன் த ஆவரேஜ் வெஸ்டர்ன் பீப்புள். அங்கே வந்து 80னா நம்ம இங்கே இப்போ தான் 70 தொட்டிருக்கோம். ஸோ அதனால பார்த்தீங்கன்னா ஓல்டர் விமன் ஆர் லெஸ்ஸர் இன் நம்பர். நிறைய பேர் அந்த ஏஜ் குரூப் தான் நமக்கும் அந்த ஓல்டர் ஏஜ் குரூப்பில் ஹையர் நம்பர் ஆஃப் கேன்சர்ஸ் வந்துடும். தட் இஸ் த மெயின் ரீசன். ரெண்டாவது இப்போ நாங்கள் என்ன பார்க்குறோன்னா, அந்த ரீப்ரொடக்டிவ் ரிஸ்க் ஃபேக்டர்ஸ்ன்னு சொல்லுவோம், லைஃப் ஸ்டைல் ரிலேட்டட் ரிஸ்க் ஃபேக்டர்ஸ்ன்னு சொல்லுவோம். இது வந்து இந்த சடன்லி ஒரு ஒன் ஆர் 2 decades-ல டிராஸ்டிக் சேஞ்ச் இன் த வே வி லிவ். இந்த ஸ்ட்ரெஸ் தட் இஸ் அசோசியேட்டட். முன்னாடிலாம் எல்லாருக்கும் வந்து சீக்கிரம் கல்யாணம் ஆகிடும், எல்லோரும் குழந்தை பெற்றுப்பாங்க, எல்லாம் பால் கொடுப்பாங்க. அண்ட் ஜென்ரலி லைஃப் வாஸ் நாட் ஆஸ் ஸ்ட்ரெஸ்ஃபுல் ஆஸ் இட் இஸ் நவ். இப்போ வந்து எல்லாரும் very rightfully, all of us are ambitious, we all want to work, study, so we postpone. நம்ம கல்யாணம் பண்ணிக்கிறதையும் போஸ்ட்போன் பண்ணுறோம், குழந்தை பெற்றுக்கிறதையும் போஸ்ட்போன் பண்ணுறோம். அப்புறம் அதுக்கு தகுந்த அந்த இடத்துக்கு அச்சீவ் பண்ணணுன்னா அதுக்கு தகுந்த ஸ்ட்ரெஸ் இருக்குது. அந்த ஸ்ட்ரெஸ்னாலேயே நிறைய பாதிப்புகள் உடம்பில் ஏற்படுறது, தூக்கம் போகிறது, எக்ஸசைஸ் பண்ணுறதில்ல அடிக்குவேட்டாக. இன்றைக்கி காமன் யங்ஸ்டர்ஸில் அந்த 15 to 25 ஏஜ் குரூப்பில் மெஜாரிட்டி ப்ராப்ளம் பார்த்தா பிசிஓடி, அப்புறம் 25 to 35 பார்த்தா இன்ஃபர்டிலிட்டி, அப்புறம் கேன்சர். இப்படி வந்துருச்சு லைஃப் ஸ்டைல். இதெல்லாம் ரூட் காஸ் நம்மளோட லைஃப் ஸ்டைல். ஸோ அதனாலையும் இப்போ வந்து நிறையா நாங்கள் அந்த 40 to 50 ஏஜ் குரூப்பில் பிரெஸ்ட் கேன்சர்ஸ் பார்க்குறோம். இன்றைக்கி தான் காலையில் இங்கே வரத்துக்கு முன்னாடி ஃபர்டிலிட்டி ப்ரொடெக்ஷன் சொசைட்டி ஆஃப் இந்தியான்னு ஒரு மீட்டிங் இருந்தது. அங்கே வந்து பிரெஸ்ட் கேன்சர் பேஷண்ட்ஸ் இப்போ யங்காக 33 வயசில் நான் ட்ரீட் பண்ணுறேன், அந்த பொண்ணுக்கு இன்னும் குழந்தை இல்லை, ட்ரீட் பண்ணி முடிச்சுட்டு அதுக்கப்புறம் குழந்தை பெற்றுக்கக்கூடிய பாசிபிலிட்டி வேணும், அதெல்லாம் பற்றி இன்றைக்கி பேசிட்டு வந்தோம். பேசும்போது என்ன தெரியறதுன்னா, 10% ஆஃப் ஆர் பாப்புலேஷன் அண்டர் 40 பிரெஸ்ட் கேன்சருக்கு வைத்தியம் பண்ணுறோம். என்னோட ஓன் டேட்டா 20 to 24 எடுத்தால் 165 பேருக்கு 40 வயசுக்கு கீழே டயக்னோஸ் பண்ணியிருக்கோம் பிரெஸ்ட் கேன்சர். அப்போ அவங்களுக்கு இப்போ ட்ரீட்மெண்ட்டெல்லாம் நல்லா அட்வான்ஸாக வந்துருச்சு. நிறைய பேர் ரொம்ப நாள் நல்லா இருக்காங்க ட்ரீட்மெண்ட் எடுத்துகிட்டு. அப்போ அவங்களுக்கு இதெல்லாமும் அட்ரஸ் பண்ண வேண்டியிருக்கு. ஸோ இந்த காரணங்கள் வந்து மெயினாக பாப்புலேஷன் பிரமிட் அண்ட் ரெண்டாவது லைஃப் ஸ்டைல். ஸோ அதை அட்ரஸ் பண்ணுறதுனால தான் அது முக்கியமாக 2 types ஆஃப் ப்ரிவென்ஷன். ஒன்று ப்ரைமரி ப்ரிவென்ஷன், வியாதியே வராமல் பார்த்துக்கிறது ப்ரைமரி ப்ரிவென்ஷன். அதுக்கும் லைஃப் ஸ்டைல் தான் முக்கியம். வியாதி வந்ததுக்கப்புறம் திருப்பியும் வரக்கூடாதுங்கிறது வந்து ட்ரீட்மெண்ட்ஸில் ஓரளவு நாங்கள் பண்ணுறோம். பட் மெயின் வாட் எவர் இம்பார்ட்டன்ட் ஃபேக்டர் வந்து செகண்டரி ப்ரிவென்ஷன் வந்து லைஃப் ஸ்டைல். மருந்து கொடுத்துட்டே நம்ம வந்து ரெண்டு தேர்ஸ் டிஃப்ரென்ஸ். நோ, லைஃப் ஸ்பேன் வர்சஸ் ஹெல்த் ஸ்பேன்.
நான் மருந்து கொடுத்துட்டு நான் வந்து 70 வயசு வரைக்கும் உயர்ச்சிக்கலாம், 80 வயசு வரைக்கும் உயர்ச்சிக்கலாங்கிறத விட நான் ஹெல்த்தியாக நான் இப்போ 40 வயசில் என்ன பண்ணினேன், 30 வயசில் என்ன பண்ணினேன், அதையே நான் 70 வயசு 80 வயசுலையும் பண்ணணும் அப்படின்னு ஹெல்த்தியாக இருக்கிறது ஹெல்த் ஸ்பேன். ஸோ இப்போ வந்து வியாதி வந்துருச்சு, திருப்பி வராமல் நான் ஹெல்த்தி ஆகணும்னா என்ன பண்ணுறது அப்படிங்கிறத நம்ம பேஷண்ட்ஸ் மக்களுக்கு எடுத்து சொல்லணும் அப்படின்னு இன்றைக்கி கிட்டத்தட்ட ஒரு 100-150 பேர் வந்திருக்காங்க. ஸோ அதை மெயினாக அவங்களுக்கு சொல்லணும்னு சொல்லி அதுக்கு அது குவாலிட்டி ஆஃப் லைஃப் முக்கியம், கான்ஃபிடென்ஸ் முக்கியம், ரீகன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணி நான் முழுமையாக இருக்கேன் அப்படிங்கிறது முக்கியம், ரெண்டாவது ஹெல்த்தியாக இருக்கேங்கிறது முக்கியம், ஒரு கான்ஃபிடென்ஸ் வேணும். நாளைக்கு எனக்கு திருப்பி ஏதாவது பிரச்சனைனா கூட, பிரெஸ்ட்டில் பிரச்சனை இல்லை, பிரெஸ்ட் கேன்சரில் பிரச்சனை இல்லை, வேறு ஏதாவது பிரச்சனைனா கூட எனக்கு இன்சூரன்ஸ் இல்லாமல் போகக்கூடாது, அதை பற்றியும் அட்ரெஸ் பண்ணணும். அப்புறம் சக தோழி, அதாவது சிஸ்டர்ஹுட், லைக் ஷீ செட் சோஷியல் கனெக்ஷன்ஸ் எப்படி முக்கியம் அப்படின்னு இருக்கிறபோது நான் எப்படி இருந்தாலும் நான் டேபிளுக்கு இந்த பக்கம் உட்காந்து பேசுகிறேன், அவங்க ஷூஸில் நான் இல்லை, அவங்க கஷ்டத்தை நான் பார்த்து எம்பத்தைஸ் பண்ணால் கூட அனுபவிக்கிறவங்களுக்கு தான் அந்த கஷ்டம் தெரியும். ஸோ அனுபவிச்சு நான் வெளியில் வந்தேன் பாரு, நான் நல்லா இருக்கேன், நீயும் நல்லா இருப்பேன்னு சொல்கிறது இவங்க ரோல் ரொம்ப வெரி இம்பார்ட்டன்ட். ஆக்சுவலி ஐ வுட் ரிக்வெஸ்ட் யூ டு சே a few words. So actually after menopause தான் டெக்னிக்கலி வேர்ல்டு ஓவர் ஹையர், பட் நம்ம ஊரில் இப்போ போய் சமவிகிதம் ஆயிடுச்சு. நீங்கள் லாஸ்ட் ப்ளஸ் கான்ஃபரன்ஸ் சொன்னீங்க வந்து women can have a childbirth after breast reconstruction. Is there any research is going on whether she can be lactating, she can become a lactating mother? It's not possible. So வந்து பிரெஸ்ட் எடுத்துட்டு அதுக்கு பதில் கொழுப்பு வச்சு பண்ணுறது பார்க்குறதுக்கு ஃபீல் பண்ணுறதுக்கு எல்லாம் நார்மலாக இருக்கும், ஆனால் பிரெஸ்ட் ஃபீடிங் பண்ண முடியாது. நார்மல் பிரெஸ்ட்டில் பண்ணலாம். சரி, அவங்க 2 பக்கமும் எடுத்துட்டாங்கன்னா அது வேறு விஷயம், பண்ண முடியாது. ஒரு பக்கம் பண்ணி கேன்சருக்கு ட்ரீட் பண்ணி ரீகன்ஸ்ட்ரக்ட் பண்ணால் ரீகன்ஸ்ட்ரக்டட் பிரெஸ்ட்டில் பண்ண முடியாது, பட் அடுத்த பக்கம் நார்மல் இருக்கு இல்லையா, அங்கே பண்ணலாம். இப்போ ஆல்மோஸ்ட் இவங்க எல்லாரும் சொன்னது தான். ஸோ ஒருத்தரை நம்ம எடுத்துட்டோன்னா வி ஆர் டாக்கிங் அபவுட் ப்ரிவென்ஷன், அண்ட் ஏதாவது அந்த ப்ராப்ளம் வந்திருக்குன்னா வி ஆர் கோயிங் ஃபார் த ட்ரீட்மெண்ட், சர்ஜரியாக இருக்கலாம், எனி அதர் ஃபார்மகலாஜிக்கல் ட்ரீட்மெண்ட்ஸாக இருக்கலாம். தென் அதுக்கப்புறமா எகெயின் டேக்கிங் கேர் ஆஃப் யுவர் செல்ஃப். இட் இஸ் நாட் லாஞ்சிவிட்டி, டாக்டர் செல்வி இப்போ தான் சொன்ன மாதிரி வி நீட் தட் குவாலிட்டி ஆஃப் லைஃப். ஸோ இதுக்கு வந்து இங்கே சென்னை பிரெஸ்ட் சென்டரில் வந்து நம்ம சில வாட்டி ஒவ்வொரு ப்ராப்ளம்க்கும் ஒவ்வொரு இடத்துக்கு போக வேண்டியிருக்கு. இட்ஸ் ஆல் அண்டர் ஒன் அம்ப்ரெல்லா. நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா சென்னை பிரெஸ்ட் கேர் சென்டர் வந்துட்டாங்க அப்படின்னு சொன்னால் ஃப்ரம் த டைம் ஆஃப் கன்சல்டேஷன் டில் ஓகே கன்சல்ட் ஆகிடுத்து, நீ இதெல்லாம் பண்ணணும், இந்த ப்ரோட்டோகால் இருக்குதுன்னு சொல்கிறதுக்கு ஒரு பியூட்டிஃபுல் டீம் இஸ் தேர். தே வில் நேவிகேட் த பர்சன். இது இருக்குது, தீஸ் ஆர் த காம்ப்ளிகேஷன்ஸ் விச் யூ மைட் எக்ஸ்பெக்ட், பட் பண்ணுறதுக்கு வி ஆர் ஆல் தேர் ஃபார் சப்போர்ட்னு சொல்கிறதுக்கும், சர்ஜரி முடிஞ்சிடுத்து எல்லாம் ஆகிடுத்து ஓகே பாய் நீ உன்னோட லைஃப் பார்த்துக்கோன்னு இல்லாமல் சர்ஜரிக்கு அப்புறமும் ஹவு டு சப்போர்ட் தட் பர்சன், வி ஆர் தேர் ஃபார் யூ. ஓகே, ஸோ லைஃப் லாங் நீ எவ்வளோ இருக்கோ யூ கேன் டேக் அவர் சப்போர்ட்டுங்கிறதுக்கு, எனி டவுட்ஸ் எனி கிளாரிஃபிகேஷன்ஸ் யூ வாண்ட் வரலன்னு சொல்கிறதுக்கும் வி ஹவ் டிசைன் ஸோ மெனி ப்ரோக்ராம்ஸ் அண்ட் ஆல் அவர் டீம் இஸ் தேர். இப்போ டாக்டர் செல்வி சொன்ன மாதிரி ஹக்குனா மட்டாட்டாங்கிறது அது டிரான்ஸ்லேட் பண்ணணுன்னாக்கா நோ வரிஸ் டோன்ட் வரி அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் அது. ஓகே, ஸோ அந்த கான்செப்டில் வி மந்த்லி ஒன்ஸ் இல்லைனாக்கா 2 monthsக்கு ஒரு வாட்டி ஒரு 15 to 20 பிரெஸ்ட் கேன்சர் சர்ஜரி ஆகி ப்ரோட்டோகால் எல்லாம் முடிஞ்சவங்க வருவாங்க. ஸோ அவங்களுக்கு வி ஹாவ் டிஃப்ரெண்ட் எகெயின் தட் இஸ் வேர் த லைஃப் ஸ்டைல் கம்ஸ், வாட் ஆல் வி ஹவ் செட். ஸோ திஸ் இஸ் த லைஃப் ஸ்டைல் அப்படின்னு நம்ம சொல்கிறது. நியூட்ரிஷனாக இருக்கலாம், we are all trained by Dr. Selvi to take up these things, nutrition, how to sleep. Sleep is also, நம்மளுக்கு தெரியும், அது இல்லைனாலும் lot of stress is happening. So mental health எடுத்துட்டோன்னா தான் it will have an impact on your physical body அப்படின்னு சொல்கிறதுக்கு. So that is the concept where we are working. So it is not just the surgery is over அப்படின்னு இல்லாமல் taking it, and we have group discussions. இப்போ இன்னைக்கு எங்கள் உற்சவ் மாதிரி so many ஸ்பீக்கர்ஸ் வெரி இதுலேருந்து டிஃப்ரெண்ட் ஃபீல்ட்ஸ்லேருந்து வந்து எப்படி கொடுத்துருக்காங்களோ அப்பப்போ எங்களுக்கு வந்து when we have lot of doubts from the volunteers அந்த மாதிரி we arrange groups, support groups arrange பண்ணி அந்த ஸ்பீக்கர்ஸ் சொல்லி we all clarify our doubts, அந்த மாதிரி ஒரு சப்போர்ட் இருக்குது. Then of course we have what we call as counseling.
ஸோ அந்த பயம் அதெல்லாம் இருக்கும் இல்லையா எல்லாருக்குமே, ஒரு இது கேன்சர்னு சொன்ன உடனே ஒரு இது. ஸோ டாக்டர் ஷீ அண்ட் அதர் டாக்டர்ஸ் டெஃபினெட்லி கிவ் தட் இம்மீடியட்டாக ஒரு சப்போர்ட் கொடுக்குறாங்க அவங்களுக்கு, கவலைப்படாதீங்கன்னு. பட் அதுக்கப்புறமா கவுன்சிலர்ஸ், வாலண்டியர்ஸ் நாங்கள்லாம் வந்து வி டேக் தெம், வி கிவ் தெம் ஆல் த சப்போர்ட் வாட் தே வாண்ட், ஆல்மோஸ்ட் ஹேண்ட் ஹோல்ட் தெம் த்ரூ அவுட் த ப்ராசஸ் நாங்கள் இருக்கோம். ஸோ இதெல்லாமே வந்து ஐ திங்க் it is very rarely happening in other hospitals or with other doctors, where I feel so proud that I am part of CBC, we are all part of CBC, taking this forward. Prevention ku lot of media la Dr. Selvi, she is giving about and her team are talking about prevention, what is happening in the center and how to take it forward. Various centers ella open panniko, it's merely because of the support and the services being offered for prevention during the process and after that also hand holding. That is why So this Engal Utsav வந்து some of the underprivileged patients, madam. இல்லை அப்படின்னு இல்லை, எல்லாம் மிக்ஸ் ஆஃப் எவ்ரிபடி. அண்டர் ப்ரிவிலேஜ்டுக்கு நம்ம பண்ணணும் அப்படிங்கிறத இந்த ஃபோரம்ஸ்ல எல்லாம் அட்ரஸ் பண்ணி பீப்புள் டொனேட் மணி, வி ஆர் செல்ஃப்ஸ் கான்ட்ரிபியூட், எங்கள் சர்வீசஸ் ஆர் ஃப்ரீ, அந்த மாதிரி ஹெல்ப் பண்ணுறோம். From other hospitals also the patients come here in the part of this. இல்லை அப்போ சர்ஜரி நாங்கள் பண்ணிட்டா வி ஃபாலோ அப். அப்புறம் நாங்கள் கீமோதெரப்பி எல்லாம் டீம் ஆஃப் டாக்டர்ஸ் ஃப்ரம் அவுட் சைட் எல்லாம் பண்ணுறாங்க. டோட்டலி ட்ரீட்டட் அவுட் சைட் அண்ட் தென் கம் அண்ட் ஹெல்ப் பண்ண அந்த சப்போர்ட் குரூப் தே கான்ட்ரிபியூட் அண்ட் ஹெல்ப். டாக்டர், இப்போ இந்தியாவில் பிரஸ்ட் கேன்சரோட இருக்காங்க, ஆனால் ட்ரீட்மெண்ட் எடுக்கல, அந்த மாதிரி ஒரு ஸ்டடிஸ் இருக்கு. Actually, நமக்கு இருக்கிற data about breast cancer in India, it's every 5 years is published internationally in a forum called International Agency on Research of Cancer, IARC. Global Cancer Statistics maintain பண்றாங்க. அதுக்கு இந்தியால இருந்து கொடுக்கிற ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா ஹாஸ்பிட்டல் பேஸ்ட் ரெஜிஸ்ட்ரி தான். இப்போ நம்ம சவுத் ஜோனுக்கு தமிழ்நாட்டில் அடையார் கேன்சர் இன்ஸ்டியூட்டில் டியூமர் ரெஜிஸ்ட்ரி நடத்துகிறாங்க. அவங்க அடையார் வர பேஷண்ட்ஸ் மாத்திரம் இல்லாமல் தமிழ்நாடு பூரா டேட்டா கலெக்ட் பண்ணுவாங்க. தமிழ்நாடு பூரா போய் வீடு வீடாக கலெக்ட் பண்ண முடியாது அவங்களால. இப்போ ஹாஸ்பிட்டலில் இப்போ நான் ட்ரீட் பண்ணுறேன்னா என்னோட டேட்டாவை கலெக்ட் பண்ணுவாங்க. எனக்கு பல ஃபில்டர்ஸ் இருக்குது அவங்களுக்கு, அட்ரஸ்ஸு, ஃபோன் நம்பர், ஆதார் கார்டுன்னு. அப்படி வரக்கூடிய டேட்டா தான் கோஸ் இன்டர்நேஷ்னல். ஸோ இது ஹாஸ்பிட்டலுக்கு வந்தால் தானே தெரியும் வராமல் எத்தனை பேர் இருக்காங்க. இன்றைக்கி தேதிக்கு பிரச்சனையே வந்து பெண்களுக்கு 4-5 விதமாக பயம் இருக்குது. ஒன்று எங்கே போனால் வியாதின்னு சொல்லி அப்புறம் அது இதையும் கொடுத்துருவாங்களோன்ட்டு கடைசி வரைக்கும் போக மாட்டாங்க. அப்புறம் இன்னொன்று ப்ரையாரிட்டைஸ் பண்ணிக்க மாட்டாங்க. தன்னோட ஹெல்த்து முக்கியம் அப்படிங்கிறது அந்த டைமுக்கு. ஏன்னா 40 to 50 இஸ் அ டைம் when lots are going on in one's life. அப்போ தான் செட்டில் ஆகிருப்பாங்க. குழந்தைங்க ஒரு ஸ்டேஜுக்கு 11th 12th வந்திருக்கும். அப்புறம் அதை விட கொஞ்சம் ஓல்டர்னா கல்யாணத்துக்கு வந்திருக்கும். இது அப்புறம் டெலிவரி. பெண்களுக்கு கடமை முடியவே முடியாது. அப்புறம் வந்து இப்போ வேறு எல்லாம் வந்து காடு 6 மாதம் நாடு 6 மாதம்னு அமெரிக்கா போகணும். ஏன்னா அங்கே பசங்கள்லாம் அங்கே இருப்பாங்க. அவங்க போய் பிள்ளைங்களை பார்த்துக்கணும். இதுக்கு ஒரு டிக்கெட்டு புக் பண்ணி வச்சுருப்பாங்க. இப்போ போய் நான் செக்கப் போனேன்னா அது நின்று போயிடும் அப்படின்னு பண்ணுவேன். இது மாதிரி போஸ்ட்போன் பண்ணிட்டு வர்றது தான் நிறைய பிரச்சனை. சிம்டம்ஸ்ன்னு பார்த்தா கட்டி இருக்கலாம், டிஸ்சார்ஜ் வரலாம், ஹெவினஸ் இருக்கலாம். நான் பொதுவாக ஆனால் சிம்டம்ஸை பார்க்காதீங்க, சிம்டம்ஸ்க்கு வெயிட் பண்ணாதீங்கன்னு சொல்லுவேன். இது வந்து ஒரு புப்படைஞ்ச வயசுலேருந்து ஏஜுக்கு வந்த டைம்லேருந்து பிரெஸ்ட் டெவலப் ஆகுது. அது ஒரே மாதிரி இருக்கிறது இல்லை. மந்த்லி சைக்கிளுக்கு வேரி ஆகுது. ப்ரெக்னென்சி எப்போ வேரி ஆகுது, பால் கொடுக்கும்போது. அப்புறம் வெயிட் கெயின் ஆனால் வெயிட்டு குறைஞ்சா மாறிக்கிட்டே இருக்குது. மாதம் பீரியட்ஸோட சேஞ்ச் ஆகிட்டே இருக்குது. நமக்கு எப்படி இருக்கணும் அப்படிங்கிற அவேர்னஸ் வேணும். இப்போ நம்ம முகம் இப்படி இருக்குது தெரியுது, நம்ம வெளில போகும்போது முகம் எப்படி இருக்குதுன்னு நம்ம பார்த்துட்டு போகிறோம். ஏதாவது வித்தியாசம் வந்தால் உடனே அதுக்கு அட்டென்ஷன் கொடுக்குறோம். இதுவும் பிரெஸ்ட்டும் என்னது ஒரு கவர்டாக இருந்தால் கூட இட்ஸ் சர்ஃபேஸ் ஆர்கன். எவ்ரிடே குளிக்கும்போது நமக்கு அதுக்கு தொட்டு குளிக்கிறோம். இப்போ வந்து ஒரு பேங்க்ரியாட்டிக் கேன்சர், ஒரு கிட்னி கேன்சர், ஒரு ஸ்டொமக் கேன்சர்னால், ஒரு லங் கேன்சர்னால் நமக்கு நெஞ்சு கூட்டுக்குள்ளேயோ வயிற்றுக்குள்ளேயோ போய் தொட்டு பார்த்து கண்டுபிடிக்க முடியாது, கஷ்டம். அதுக்கு சிம்டம்ஸ் வந்தால் தான் கண்டுபிடிக்கணும். பிரெஸ்ட் என்ன பண்ணலாம், நம்ம தினம் குளிக்கிறோம், தினம் தொட்டு தேய்ச்சி குளிக்கிறோம். ஆனால் அது சில பேர் வந்து ஒரு ஆரஞ்சு சைஸ்க்கு ஆப்பிள் சைஸ்க்கு கட்டி வச்சுட்டு புண்ணாயிட்டு வருவாங்க. ஏன்னு கேட்டால், ஒன்று நான் இந்த பால் கட்டி நினச்சேன், ஏதோ நினச்சேன், வலிக்கலை, வலிச்சது, வேரியஸ் ரீசன்ஸ் சொல்லுவாங்க. அது வந்து நிறைய பயமும் இருக்குது.
ஸோ இதெல்லாம் தான் நம்ம திருப்பி திருப்பி இப்படி பேச தான் அதை பற்றின அவேர்னஸ் எல்லாம் வரும். ஸோ அதனால் டெக்னிக்கலி செல்ஃப் எக்ஸாமினேஷன், சுய பரிசோதனை சொல்கிறோம். ஒவ்வொருத்தரும் தனக்கு எப்படி இருக்குதுன்னு தெரிஞ்சுக்கணும். அது தினம் போய் அதை பற்றியே யோசிச்சுட்டு இருந்தோம்னா பேரனோயா, மனவியாதியாக போயிடும் அது. ஸோ அது பற்றி ஒரு ஹெல்த்தி அவேர்னஸ் மந்த்லி ஒன்ஸ் பீரியட்ஸ் வந்ததுக்கப்புறம் செக் பண்ணும்போது ஒரு இட் டேக்ஸ் எக்ஸாக்ட்லி 2 minutes மோர் வென் யூ டேக் மைண்டை அப்ளை பண்ணணும். பீயிங் மைண்ட்ஃபுல், லைக் சாப்பிடும்போது மைண்ட்ஃபுல்லாக இருக்கிறோம் அப்படின்னு சொல்கிற மாதிரி இதுலேயும் ஒரு மைண்ட்ஃபுல்லாக ஒரு தொட்டு பார்க்கும்போது நமக்கு நார்மல் என்னன்னு தெரியும். நமக்கு நார்மல் என்னன்னு தெரிஞ்சாலே அப்நார்மல் எதாவது இருந்தால் தானாக தெரிய வரும். அப்நார்மல் இருந்தால் அப்போ இன்னொரு தரம் உடனே ஓடி அலைய வேண்டாம், இன்னொரு தரம் திருப்பி செக் பண்ணுங்கள் பொறுமையாக. அப்பவும் அப்நார்மலாக இருந்தால் அப்போ உட்காந்துட்டு ஸ்பெக்குலேட் பண்ணாமல் சாட்ஜிபிடிக்கு போகாமல் நேராக டாக்டர்கிட்ட வந்து செக் பண்ணுங்க. அது அவங்க அதை பற்றி பேசினாங்க கீழே. அது என்னன்னு கேட்டிங்கன்னா, எல்லாருக்கும் இவங்க சொல்கிற மாதிரி அவேர்னஸ் இல்லாத காரணம். அவேர்னஸ் இருந்தாலும் சில பேருக்கு வந்து குழந்தைகள் ப்ரிஃபரன்ஸ் ப்ரையாரிட்டி யாரும் எதுக்கு முன்னுரிமை கொடுக்குறது, பெண்கள் அநேகமாக முன்னுரிமை கொடுக்கறது இல்லை. இன்னொரு விஷயம் என்னென்னா பணக்கவலை, செக்யூரிட்டின்னு சொல்கிறோம் இல்லையா, அது ஃபிசிக்கல் செக்யூரிட்டி, இமோஷனல் செக்யூரிட்டி அண்ட் ஃபினான்சியல் செக்யூரிட்டின்னு 3 விதமாக சொல்லலாம். ஐயோ ஒருவேளை கேன்சராக இருக்குமோன்னு தோணினா கூட அவங்க பெருசு பண்ண மாட்டாங்க. யார் நிஜமாகவே பொருளாதாரத்தில் அடித்தட்டில் இருக்கிற மக்கள், அவரை இன்சூரன்ஸ் இருக்காது, பெருசாக இன்கம் இருக்காது, 1008 பிரச்சனை இருக்கும். இது இப்படி போனோம்னா என்னது ஊர்கிட்ட செலவாகும், நம்மளால் சமாளிக்க முடியுமா அப்படின்னு தோணும். அப்போ அவங்களுக்கெல்லாம் வந்து ஹெல்ப் பண்ணணுங்கிறதுக்காக தான் இந்த ஷரணா அறக்கட்டளைன்னு ஒன்று ஆரம்பிச்சிருக்காங்க. இங்கே நாங்கள் எங்களோட பேஷண்ட்ஸ் எல்லாமே அவங்ககிட்ட வந்து சொன்னீங்கன்னா எல்லாரும் சொல்லியிருப்பாங்க, அவங்களோட இந்த ஹோல்ஸ் ஆஃப் முழுமையான ட்ரீட்மெண்ட், உடம்பு வியாதிக்கு மாத்திரம் வைத்தியம் பண்ணாமல் அவங்க மனோநிலை, அவங்களோட மற்ற இமோஷனல் இது எல்லாத்துக்கும் அவங்க பார்த்துக்கிறாங்க. அதனால அவங்க ஆரம்பிச்சது தான் இந்த ஷரணா அறக்கட்டளை. எல்லாம் எங்கள் போட்டு வச்சுருப்போம் எங்கள் கிளினிக்கில். யார் வேணாலும் அவங்களால முடிஞ்சதை வந்து அது கொடுக்கலாம். அதுக்கு வந்து அதில் வந்து கட்டாயப்படுத்த மாட்டாங்க. ஆனால் நாங்கள் அதை கொடுக்கணும்னு தோணும் எனக்கு. அதை வச்சுக்கிட்டு அந்த பொருளாதார அடிப்படையில் பயத்தை நிவாரணம் பண்ணி அவங்களுக்கு வைத்தியம் பண்ணணும், சார்ஜ் வாங்காமல் வைத்தியம் பண்ணணும், மினிமம் மருந்து சிலர் ஏதோ அதுக்காக பண்ணுறாங்க அவங்க. அது ரொம்ப ரொம்ப உயர்ந்த விஷயம் அது. No, another thing about Sharana Trust is the research part. Like wherever you go, you want to see a doctor who is up to date. So in Sharana, they are all the time. Not only treatment, it's also for the research. So that is another thing. And they even have they collect the tumors also. They do the research within this thing. They have the up to date, the latest equipment. So everything, all of that comes under Sharana, and the research as well as the treatment of the underprivileged. So they, like Dr. Selvi does not take her fee for the operation. Other doctors also waive their fee. It reaches the lowest right rank, to the bottom, the widest. எவ்வளோ தூரம் அகலமாகவும் ஆழ்ந்து அகன்று அவங்களோட சர்வீஸ் ரீச் பண்ணுறதுக்காக என்ன ஒன்று உருவாக்கப்பட்டது தான் இந்த ஷரணா அறக்கட்டளை. Awareness also. Contact number. கீழே நான் கார்டு கொடுக்க சொல்கிறேன். பார்த்திங்கன்னா இந்த சென்னை பிரெஸ்ட் சென்டர், அப்புறம் சென்னை பிரெஸ்ட் சென்டரில் நாங்கள் நடத்தக்கூடிய ஷரணா ட்ரஸ்ட் அறக்கட்டளை மூலமாக எங்கல் உற்சவ்னு வருஷம் ஒரு தரம் நடத்துவோம். இந்த தரம் எங்கல் உற்சவ்னு பேஷண்ட்ஸ் ட்ரீட்டட் பயாஸ் அவங்களெல்லாம் வந்து ஒரு செலிப்ரேஷன் தான். இன்றைக்கி எல்லாம் நல்லா இருக்கும், ரிகவர் ஆகிட்டு நல்லா இருக்கும், அப்புறம் மேலும் இன்னும் கொஞ்சம் இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு அவங்களுக்கு அதை பற்றி ஒரு அவேர்னஸ் கொடுக்கறதுக்காக எல்லாம் வர வச்சு இன்றைக்கி ஒரு செலிப்ரேட்டரி மூடு ஃபஸ்ட்டு. ரெண்டாவது அந்த எக்ஸ்பர்ட்ஸ் இன் தட் ஏரியா. அப்படி பார்த்திங்கன்னா இப்போது டாக்டர் ஷீலா நம்பியார் இஸ் அன் எக்ஸ்பர்ட் இன் லைஃப் ஸ்டைல் மெடிசன். அவங்க வந்து அடுத்து திருப்பி வராமல் இருக்கிறதுக்கு என்ன பண்ணணுங்கிறதுக்காக அவங்களும், டாக்டர் பிரகாஷ் ஹூஸ் அன் இன்சூரன்ஸ் ஸ்பெஷலிஸ்ட், அவருக்கு இன்சூரன்ஸ் எப்படி எடுத்துக்கலாம் என்ன பண்ணலாம் அப்படிங்கிற அவரோட சஜஷன்ஸ். டாக்டர் வெங்கட் ராமகிருஷ்ணன் அவர் வந்து பிளாஸ்டிக் அண்ட் ரீகன்ஸ்ட்ரக்டிவ் சர்ஜன்ஸ். ஸோ இப்போ பிரெஸ்ட் எடுத்துட்டா பிரெஸ்ட்டு திருப்பி எப்படி உருவாக்கி கான்ஃபிடென்ட்டாக ஒரு செல்ஃப் எஸ்டீமோட நம்ம லைஃப்பை நல்ல விதமாக லீட் பண்ண
பண்ணுறது அப்படிங்கிறது நம்ம வாலண்டியர்ஸ் அண்ட் ஆர் டீம் டுகெதர் புட் டுகெதர் திஸ் இவெண்ட். இன்றைக்கி வந்து அது இப்போ அது நடந்துட்டுருக்கு. ஸோ அதில் வந்து நிறைய பேருக்கு இதில் நிறைய புது இன்ஃபர்மேஷன் கிடச்சிருக்கும். அப்புறம் நிறைய டவுட்ஸ் கிளியர் ஆகிருக்கும். அவங்க போய் நாளைக்கு 10 பேர்கிட்ட பேசும்போது இதை பற்றி நான் breast cancer பற்றி, breast cancer ரிலேட்டட் ப்ரிவென்ஷன் பற்றி, ரீகன்ஸ்ட்ரக்ஷன் பற்றி அப்படி ஒரு ரிப்பிள் எஃபெக்ட் அப்படியே வர 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 நமக்கு மற்ற பெண்களுக்கும் அது வந்து பிரயோஜனமாக இருக்கும்னு நம்புகிறேன். ஸோ அதுதான் the main intention of today's event. Thank you. ஸ்டெம் செல்லோட அது யூஸ் அந்த மாதிரி ஸ்டெம் செல் இது வரைக்கும் அது மாதிரி ஸ்டெம் செல்ஸ் ரீகன்ஸ்ட்ரக்ஷனில் இது மேடம் கிட்ட வரைக்கும் வந்துடுங்க ப்ளீஸ். அது வந்து we are far away from that kind of research. Okay, sir. Thank you, sir.